நம்ம இன்னைக்கு வெஸ்ட் வாரோட சீசன் 5 தான் பார்க்க போறோம். டார்க் சோலோட கிங்குமே வெளில வந்திருப்பாரு. சொர்க்கத்துக்கும் டார்க் சோலுக்குமே அங்க போருமே நடந்துகிட்டு இருக்கும். சன்னும் காங்கமே சொர்க்கத்துக்கு உதவி பண்ண வந்திருப்பான். அதுல இருந்து பாக்கி எபிசோட பார்ப்போம். அந்த கல்லை நவுத்தி விட்டோன்னு ஏகப்பட்ட சக்தி தாறுமாறா வெளில வருது. ராஜாவுக்கு அவங்களுமே ஒரு வணக்கத்தை வைக்கிறாங்க. 1000 வருஷமா நான் தூங்கிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த அழியாத உடலை இப்ப எழுப்பிட்டீங்க. என்னோட ஆசை, என்னோட உணர்வு எல்லாமே திருப்பியும் வெளில வந்துட்டு கூட இருந்த ஆட்களோட சக்தியெல்லாம் பட்டு உறிஞ்சு எடுத்துட்டான். அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீண்ட காலமா என்கிட்ட ரொம்ப சக்தி இல்லாம இருந்ததுல, அதான். உங்களுக்கு அவங்களுமே மரியாதை தான் செஞ்சிருக்காங்க. நானுமே திருப்பி வந்துட்டேன். இந்த ஷேடோவை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. அதுக்கடுத்து சொர்க்கத்தை தான் காட்டுறாங்க. ஷேடோ கிங் வந்தது இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு உங்கமே இவர் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ஷேடோ சக்தி அங்க ரொம்ப பவர்ஃபுல்லா தான் வந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனையை ஆரம்பிக்க சொன்னவரே வெளில வந்துட்டாரு. இன்னும் இந்த போர் முடியலையா? அசுரர்களோட அரண்மனையை தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ரூலாயை அடைச்சுதான் வச்சிருக்காங்க. இந்த பையன் வந்து ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேக்குறான். பனி ரொம்ப அதிகமான மாதிரி தெரியுது. சுட தண்ணி போட்டு குடிச்சா கரெக்டா இருக்கும். நீ எதை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத. நீ போய் படிக்கிற வேலையை பாரு. பைலாங்க இப்பதான் காட்டுறாங்க. பைலாங்கமே மாஸ்டர் பேரை சொல்லி கத்திட்டு கிடக்குறான். ஷாவும் பாஜியுமே அங்க ஒரு கம்பை பிடிச்சுதான் தொங்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ஷாவும் பாஜியுமே மேலே ஏறி வந்துட்டாங்க. சரி, நீங்க 2 பேர் இருக்கீங்க, மாஸ்டரும் டிராகனும் இங்க. அப்படி இல்லைன்னா வாங்க நம்ம போய் காப்பாத்துவோம். பைலாங்க நம்மளால அங்க போக முடியாது. ஏன்னா அதுக்கு அடியில போனா பாதாள உலகம் வந்துடும். அப்ப நம்ம என்னதான் பண்றதுன்னு பைலாங்கமே கேக்குறான். பைலாங்க நம்ம உள்ள விழுந்துட்டா உயிரோட வெளில வர முடியாதுடா. ஒளியும் இருளுமே தனித்தனியான உலகத்துல இருக்கு. மாஸ்டர் டிராகனுமே திரும்பி வராம கூட போகலாம். எல்லாமே இப்ப எந்த நிலைமையில இருக்கு? இந்த மாதிரி நம்மளோட ஷேடோ ஆர்மி வந்து சொர்க்கத்தோட அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. கடவுளோட ஒளி சக்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தனாலதான் நாங்களுமே உங்களை கூப்பிடுற மாதிரி ஆயிட்டு. இதுக்கடுத்து நீங்க தான் எங்களை வழி நடத்தணும். நீ சொல்றது எதுவும் பெரிய பிரச்சனை மாதிரியே தெரியல. நம்மளோட விளையாட்ட ஆரம்பிச்சிடுவோம். ஷேடோ கடமை அந்த பொண்ணுக்கு அவனோட சக்தியை கொஞ்சம் தரான். நீங்க எல்லாருமே உங்க இதையும் சொல்றதுதான் கேக்குறீங்க. அதுதான் உங்களோட முடிவுன்னு நினைச்சு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதுமே சரிதான். நான் போனதுக்கு அடுத்து வந்துருங்க. அந்த 2 துறவியுமே தூங்கிட்டு தான் இருக்காங்க. என்னை யாராலையும் தடுக்க முடியாது. அந்த பொண்ணோட மூஞ்சி ரொம்ப பயங்கரமா மாறிட்டு இப்ப சொர்க்கத்தை தான் காட்டுறாங்க. ஆதிகால ஜேட் எம்பரர் தான் அவன். இவ்வளவு பிரச்சனைக்குமே இவன் தான் காரணம். சொர்க்கத்தை உருவாக்குனதுல இவனுக்குமே ஒரு பங்கு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் இந்த இடத்துக்கு வந்துருவான். இவன் தான் நம்மளோட உண்மையான எதிரியா? அவனுமே சொர்க்கத்துக்குள்ள வந்துட்டான். நான் நினைச்ச ரொம்ப அற்புதமா இருக்க போதுன்னு. ஆனா நீ தப்பான பக்கம் நின்னுகிட்டு இருக்க. உனக்கு என்னடா இங்க வேணும்? என்ன பிரச்சனை பண்ணலான்னு இந்த இடத்துக்கு வந்திருக்கியா? 2 பேருக்கு இடையில சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு உங்க அங்கெல்லாம் அங்க பெருசா அவன் எதுவுமே பண்ண முடியல. ஷேடோ கார்டுமே அங்க பயங்கரமா சண்டை போடுறான். உன்னோட அழிவு இன்னும் கொஞ்ச நேரத்துல வரப்போகுதுடா. உங்க கையில இருந்து தடி அவனுமே உடைச்சு விட்டுட்டான். நீ ஒரு பாறையில இருந்து தானே பிறந்த. நான் உன்னை திருப்பி அதே மாதிரி சாவடிச்சிடுறேன். அப்படியே ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல தான் ஆரம்பிக்குது. பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகம் வந்து வெறும் இருள்ல சூழப்பட்டு இருந்தது. அதுக்கு அடுத்ததுல இருந்து ஒரு வெடிப்பு உருவானுச்சு. அப்பதான் இந்த உலகத்தோட முதல் நெருப்புமே உருவானுச்சு. அததான் இப்போதைக்கு நித்திய சுடர்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நெருப்புக்கு கீழே 3 கடவுள்களுமே பிறந்தாங்க. 3 பேருக்குமே ஒவ்வொரு ஆசைகள் இருந்தது. ஆசைகளையும் அழிக்கிறதையுமே குறிக்கிற ஜேட் எம்பரர். பரலோக ராணி வந்து அன்புக்கானவங்க. படைக்கிறதையும் கருணையுமே குறிக்குது. சுப்ரீம் லார்டு வந்து நீதியை குறிக்கிறவரு. இவங்க 3 பேர் சேர்ந்துதான் இந்த பரலோக அரண்மனையை உருவாக்குனாங்க. அப்பதான் முதல் தலைமுறைகளுமே உருவாக்கப்பட்டது. பரலோக அரண்மனையில மாபெரும் தெய்வங்களா அதிகாரத்துல இருந்தாங்க. ஜேடி எம்பரருக்கும் பொக்கிஷத்தோட கடவுளுக்குமே அவங்க சொல்றது அவங்களால ஏத்துக்க முடியலங்க. சில மணி நேரத்துல ஒரு போருமே உருவாயிட்டு உன்னால என்னைக்கும் ஒளி அழிக்க முடியாதுடா. சுதந்திரமும் ஆசையும் தான் நமக்கு என்னைக்குமே சக்தியை கொடுக்கும். உங்க எல்லாரையுமே உங்களோட விதி தான் உங்களை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கு. 2 கடவுள்களுக்குமே இந்த போர் வந்து 100 வருடங்களா நடந்துகிட்டு இருக்கு. இந்த போர்னால அந்த காலத்துல இருந்த எல்லா கடவுள்களுமே அழிஞ்சு போயிட்டாங்க. கிட்டத்தட்ட சொல்ல போனா பரலோக அரண்மனையே அழிஞ்சுதான் கிடந்தது. நேர்மையை கொண்டிருக்கிற கடவுளுமே இந்த சண்டையை நிப்பாட்டுறதுக்காக பார்த்தாரு. 3 பேருமே ஒரு ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க. சொர்க்கத்தோட அதிகாரத்தை அடுத்த தலைமுறைகிட்ட அவங்களுமே கொடுத்துட்டாங்க. எந்த பிரச்சனையுமே அவங்களும் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து 3 பேருமே எப்பயுமே தூங்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கடுத்து அவங்கள பத்தி புராண கதைகளா மாறிட்டு அதுவுமே இவங்களுமே கண்ணை திறந்துட்டாங்க. ஒப்பந்தமும் இப்ப கேன்சல் ஆயிட்டு ஒப்பந்தத்தை உடைச்சதை பத்தி இவங்களுக்குமே அது ஃபீல் ஆயிட்டு அதோட சொர்க்கத்தையுமே காட்டுறாங்க. உங்காங்க மொத்தமா ஒரு கல்லாக்கி விட்டுட்டாரு. உன்னை மொத்தமா போட்டு தள்ளுறதை விட்டா எனக்குமே வேற வழி கிடையாது. இந்த மாதிரி நீங்க இந்த சன்னுக்கு அங்கேயே காலி பண்ணிட்டீங்களா? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ ரொம்ப ரூல்ஸை ஃபாலோ பண்றோன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா நான் உன்னை ஏமாத்த மாட்டேன். என்னோட 2 கைகள் வந்து எதை வேணாலும் மாத்திரும், கவலையே படாத. மொத்த ஷேடோ குடும்பமே அவரோட தலைவரை பார்க்க போயிட்டுங்க. சரி வாங்க நம்ம போய் அவங்கள வரவேற்போன்ட்டு குவானமே போயிட்டாரு. நம்ம இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து சுதந்திரமான ஒரு சொர்க்கத்தை தான் உருவாக்க போறோம். அங்க எந்த விதிகளுமே இருக்காது. ஷேடோ கடவுளா நான் இன்னைக்கு எல்லாத்தையுமே மாத்த போறேன். நீங்க ஆசைப்படுறது எல்லாத்தையுமே எதை வேணாலும் செஞ்சுக்கலாம். எல்லாத்துக்கும் மேல நம்ம தான் இருக்க போறோம். எல்லாத்தையுமே சீக்கிரமா ஆரம்பிச்சாகணும்னு தியானமே சொல்லிட்டு வரான். நீதான் எதிர்காலத்துல இந்த சொர்க்கத்தை வழி நடத்த போறது. அந்த தியானமே அங்க சொல்றான். இப்ப இருக்கிற சொர்க்கத்தோட விதி எல்லாத்தையுமே கைவிட்டுருங்க. அந்த இறக்கத்தை கூட கைவிட்டுருங்க. மொத்த குளங்களுமே நமக்கு கீழே தான் இருக்க போகுது. ஷேடோ எவனாதான் அது மொத்தமாவே மாற போகுது. இதுக்கு அடுத்து தளபதி வந்து அவரோட படையோட நடந்து வந்துகிட்டு இருக்காரு.
அதே நேரம் 2 பேருக்கு இடையில அங்க போருமே ஆரம்பிக்கிற நிலைமையில இருக்கு. நமக்கு முன்னாடி நிக்கிறவங்கள சீக்கிரமா அடிச்சாகணும். சொர்க்கத்தை சேர்ந்த ஆட்களுமே அங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இப்படி நடக்கும்ன்றத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சொர்க்கத்தையே உருவாக்குனது நீங்க தான். இப்போதைக்கு நீங்க இந்த இடத்துல கடவுளா இருக்கலாம். நான் இப்போ உங்களாரும் இங்க இருந்து அடிச்சு துரத்த போறோம் இல்ல. ஆமா, நீங்க தான் இந்த சொர்க்கத்தை படைச்சீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. நீங்க ஒரு ஆள் மட்டும் தான் வந்திருக்கீங்க. இன்னும் 2 பேர் எங்க போனாங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட கேள்வி கேட்ப? நீங்க யாரும் மரியாதையா வெளில போக மாட்டீங்கன்னு தெரிஞ்சுட்டு உங்க எல்லாரையும் அடிச்சு தான் நான் வெளில அனுப்பணும் இருக்கு. என் கூட சண்டை போட உனக்கு விருப்பம் கிடையாதா என்ன? நீங்க வச்சிருக்க விதிகள் எல்லாமே ரொம்ப மோசமானதா இருக்கு. நீங்க வச்சிருக்க விதியெல்லாம் பார்த்தா அவன் பயத்தோடயே தான் இருக்கான். இது எல்லாத்தையும் நான் மாத்த போறேன் இன்னைக்கு. ஊங்காங்கோட குளோனை தான் இவர் கல்லா மாத்தி விட்டுருக்காரு. அவர் கையில ஒரு வாழைப்பழத்தை ஊங்காங்கமே கொடுத்துட்டான். கோவத்தோட ஊங்காங்க தான் அவருமே தேடுறாரு. ஊங்காங்கமே வெளில வந்துட்டான். 2 பேருக்கு இடையில போருமே ஆரம்பிச்சுட்டு 2 பேருக்கு இடையில அங்க பயங்கரமான சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு ஷேடோ கார்டுக்குமே இங்க சரியான அடி ஒண்ணு விழுந்துட்டு மரண உலகத்துல உள்ளவங்களால ஒன்னால அப்படிதான் அடிச்சு காயமாச்சும் படுத்த முடியுது. நீ வந்து என் மேலேயே கையை வேற வச்சுட்ட. உன்ன இதுக்கு மேல நான் விட போறது கிடையாது. உங்க தான் அங்க போற ஆரம்பிச்சு வைக்கிறான். இதுக்கடுத்து நானும் பாக்குறேன் நீ எப்படி உன்னையே பெருமையா பேசிக்கிறேன்னு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாரும் என் கையால சாக போறீங்க. 2 பேருக்கு இடையில போருமே ஆரம்பிச்சுட்டு சண்டையுமே பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு. எவன் கிங்ஸுமே அங்க ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவர் ஒரு பக்கம் தண்டரை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஷேடோ கார்டுமே எவன் கிங்க முதல்ல அடிச்சு படுக்க போட்டுட்டான். 2 பக்கமும் சண்டை ரொம்ப பயங்கரமா போயிட்டு இருக்கு. இவனுமே எல்லாரையும் போட்டு பொழந்து எடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்து தளபதிக்குமே இங்க ஒரு பயங்கரமான அடி ஒண்ணு விழுந்துட்டு அடுத்தது குவானை நோக்கி தான் போறாரு. அவன் வரத பார்த்து குவானுமே அவனை சங்கிலியில கட்டி போட்டாரு. நீனுமே கொஞ்சம் பார்க்க பலசாலியா தான் இருக்க. நான் இன்னைக்கு உன ஒரு தூசி மாதிரி ஆக்கிடுவான் பாத்துக்க. நெருப்பு சங்கிலியை உடச்சுக்கிட்டு அவருமே வெளில வந்துட்டாரு. தளபதி தான் திருப்பியுமே அவர் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. தளபதிக்கு திரும்பியுமே ஒரு பயங்கரமான அடி விழுந்துட்டு குவானம் முகத்திலே ஒரு அடியை வச்சு விட்டாரு. குவானுமே அங்க பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக்கை பயன்படுத்துறாரு. அவனும் ஷேடோவை நோக்கி அட்டாக் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ஷேடோ இதுல இருந்து அசால்ட்டா எல்லாத்தையும் தப்பிச்சுட்டான். ஷேடோ கார்டு வந்து நேராவே தாக்கறதுக்கு போயிட்டாரு. குவானால அந்த அட்டாக்கை சுத்தமா தடுக்கவே முடியல. குவானுமே எஸ் ஆயிட்டாரு அந்த இடத்த விட்டு. சாவுடான்ட்டு ஊங்காங்கமே கள்ள தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். அதை கூட இவன் அசால்ட்டா தடுத்துட்டான். ஒரு குரங்கு கருதி நானும் மறந்துட்டேன் அந்த இடத்துல. நல்லா ஞாபகத்துல வச்சுக்க, நான் தான் அவனை தோக்கடிக்க போறேன்னு ஊங்காங்கமே சொல்றான். ஷேடோ கார்டுமே அங்க ஊங்காங்க தாக்குறாரு. ஊங்காங்கமே அவனோட தடியை வெளில எடுத்துட்டான். ஊங்காங்க அடிச்சு அவருமே பறக்க விட்டுட்டாரு. ஷேடோ கார்டு வந்து அவரோட சக்தி அவங்க எல்லாருக்கும் தராரு. ஊங்காங்கமே அந்த இடத்துல எதுவும் பெருசா ஆகல. அடுத்த ரவுண்டு போருமே ஆரம்பிச்சுட்டு பரலோக ராணியுமே இந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. அவங்களோட சத்தியமே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. என்ன ஒரு பயங்கரமான சக்தியா இருக்கு. அடுத்த ஆளுமே இங்க வந்தாச்சா? பரலோக ராணியுமே சொல்றாங்க, எனக்கு இவங்கிட்ட தனியா தீர்க்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கு. ஆனா இந்த போர் திருப்பியுமே ஆரம்பிச்சுட்டா? இந்த மாதிரி எதுக்காக நீ ஒப்பந்தத்தை மீறின? நான் நினைச்ச மாதிரியே நீனும் வந்துட்ட. பரலோக அரண்மனை என்னைக்குமே இருளுக்கு கீழே வராது. அன்னைக்கு நடந்த சண்டைக்கு எடுத்து நம்ம தான் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டோம்ல, எந்த பிரச்சனையிலும் தலையிட மாட்டோம்னு. அப்புறமா எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? திருப்பியுமே நீ தீய சக்தியெல்லாம் எதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருக்க? உண்மையா எனக்கு உன்னை ரொம்ப வெறுக்க தோணுது. அவனுமே சொல்றான், உனக்கு இன்னும் சரியா எதுவுமே தெரியல. உன்னோட நானுமே ஒரு படி முன்னாடி இருக்கேன். எதனால? நான் எல்லாத்தையுமே சரியா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னோட உறுதிமொழியை நீ காப்பாத்திக்கிட்டு இருக்க. நான் என்னோட ஆசைகள் பின்னாடி தான் போயிட்டு இருக்கேன். அன்னைக்கு எனக்கு தேவைப்பட்டதுதான் இன்னைக்குமே எனக்கு தேவைப்படுது பாத்துக்க. அன்னைக்கு நான் சரி பார்க்காம விட்டுட்டேன். அன்னைக்கு நான் உன்னை சாகடிச்சிருந்தேன்னு வச்சுக்கியா, இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை இங்க வந்திருக்காது. ஷேடோவும் இந்த மாதிரி சொல்றான், அன்னைக்கு நீ தான் ஏதோ லக்ல பொழைச்சிக்கிட்ட. இல்லைன்னா அன்னைக்கே உன் கதை முடிஞ்சிருக்கும். அது எல்லாத்தையும் நான் இன்னைக்கு முடிச்சிடுறேன். அதான் சொல்றீல, வா நம்மளோட போற ஆரம்பிச்சுப்போம். 2 பேருக்கு இடையில திருப்பியுமே சண்டை ஆரம்பிச்சுட்டு 2 பேருக்கு இடையில சண்டையுமே ரொம்ப பயங்கரமா நடக்குது. ஷேடோவுமே அங்க ரொம்ப பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். பரலோக ராணியுமே அவங்களோட அட்டாக் எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஷேடோ வந்து அதுல இருந்து எல்லாத்துலயும் அசால்ட்டா தப்பிச்சிட்டான். அவனுமே அவனோட அட்டாக் எல்லாம் பயன்படுத்துறான். 2 பேரோட பவருமே ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. ஷேடோ வந்து அவனோட பவர்ஃபுல்லான அட்டாக் இன்னொன்னு எடுத்துட்டு வரான். ஒளி சக்தி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து அவங்களுமே ஒரு அம்பு வச்சு தாக்குறாங்க. ஷேடோவுமே தாக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்க 2 பேரோட பவர்ஃபுல்லான அட்டாக் வந்து ஏதோ ஒரு சக்தி வந்து நடுவுல தடுக்குது. 2 பேரும் ஒழுங்கா சண்டையை நிப்பாட்டுங்கடா. பறக்கிற கப்பலுமே ஒண்ணு வருது. வந்திருக்கிறதுமே இந்த 3வது கடவுள் தான். 2 பேருக்கு சண்டை போடுறத விட்டா வேற வேலையே கிடையாதாடா? எப்ப பார்த்தாலும் இதை தாண்டா நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நானும் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். 2 பேருக்கும் சமாதானத்தை பேசுவோமா? உனக்கு என்னடா இப்ப பிரச்சனை இங்க? நீனுமே வந்துட்டியா இங்க? இந்த ஒளிக்கும் இருளுக்கும் இடையில எதுக்கு சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாருமே ஒரு கடவுள் தான். அப்புறமா எதுக்கு மாத்தி மாத்தி அடிச்சுட்டு செத்துக்கிட்டு இருக்கீங்க? கடந்த காலத்துல இந்த மாதிரி சண்டைகள் நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அவ்வளவு சண்டையில இன்னுமே ஒரு முடிவு கூட எடுக்கல. இப்படி பண்றதுனால இதுல இருந்து உங்களுக்கு ஒரு நல்லதும் கிடைக்க போறது கிடையாது. நான் சொல்ற அறிவுரையை நல்லா கேட்டுங்க. 2 பேருமே கொஞ்சம் விட்டு கொடுத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் அமைதியா போயிடலாம். ராணி இந்த மாதிரி சொல்றாங்க, நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கனால எங்களுக்கு தான் டைம் ரொம்ப வேஸ்டா போயிட்டு இருக்கு. நீ சொல்ற மாதிரி எல்லாம் பண்ணா ஒரு தீர்வும் எங்களுக்கு கிடைக்காது. நான் சொல்றது எல்லாரும் நல்லா கேளுங்க. இப்படி நீங்க சண்டை போடுறதுனால உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது.
சரி டெம்பரர், நீ இன்னுமே தப்பான பிரச்சனையை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. நீனே போய் 2 வார்த்தைகளை பேசி இந்த பிரச்சனையை முடிச்சிரு. நீ அப்படி எதுவும் பதில் சொல்லாம இருந்தனா நானும் இது அமைதியான ஒரு பதிலா எடுத்துப்பேன். நான் தான் நீதியோட உருவமா இங்க வந்து நிக்கிறேன். நான் 2 பேருக்குமே நடுநிலையா தான் நிப்பேன். கண்டிப்பா நான் யார ஒரு ஆளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ண போறது கிடையாது. இப்பயே நீங்க இந்த சண்டையை நிப்பாட்டிருங்க. ஏற்கனவே சொர்க்கம் பாதி இருளால மாறிட்டு, பேசாம நீங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழ்க்கைய ஆரம்பிக்கலாமே. நம்மளும் அதுக்கடுத்து ஒரு புதிய சொர்க்கத்தையே உருவாக்கலாம். நீ சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு தான்டா ரொம்ப கோவமா இருக்கு. டார்க் சோல் என்னைக்குமே மனிதர்களோட ரத்தத்தை குடிச்சு தாண்டா வாழ்ந்துகிட்டு இருக்கானோ. அவனால போய் ஏத்துக்க சொல்ற? என்ன முட்டாளா? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட திமிரா பேசுவ? அவரோட பவரால அங்க கட்டி போடுறாரு. என்னை இப்பெல்லாம் கட்டி வச்சு நான் அமைதியாயிடுவான்னு நினைக்கிறியா? அதை உடச்சிக்கிட்டு ஊங்காங்கமே வெளில வந்துட்டான். சன்னுங்காங்க அதுக்கான அவசரப்பட வேணாம்னு தேவியுமே சொல்றாங்க. சன்னுங்காங்க நீ என் இடத்துக்குள்ளேயே அப்ப பூந்து அமுதத்தை திருடி இருக்க. நான் அதை இன்னும் மறக்கவே இல்லை. அந்த கணக்கையும் நானும் உங்ககிட்ட தீக்கல வேற. அது இன்னுமா உனக்கு ஞாபகத்துல இருக்கு? இந்த இடத்துல முக்கியமான குற்றவாளி இந்த சன்னுங்காங்க தான். நீ சொல்றது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு. சன்னுங்காங்க எதுக்குமே காரணம் கிடையாது. முதல்ல நீ எதுக்காக இப்படி எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. இவன் எப்பயுமே ஒரு தீய குணத்தோட தான் இருப்பான். இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. முதல்ல இந்த சன்னுங்காங்க தூக்குல இட்டுட்டாலே போதும், நமக்குமே ஒரு நல்ல முடிவு கிடைச்சிரும். நான் சொல்றத பத்தி நீ என்ன நினைக்கிற ஷேடோ கார்டு? நீ சொல்ற மாதிரி நம்மளும் இந்த சன்னுங்காங்க பலி கொடுத்துருவோம் சமாதானத்துக்காக. அவனை ஏத்துக்கிட்டீங்கன்னா அப்பனா ஒரு பிரச்சனைக்குமே முடிவு வந்துடும். நீ சொன்ன சலுகையை நானுமே ஏத்துக்கிறேன். சீக்கிரமா அதுக்கான வேலையை ஆரம்பிக்கலாமே. ஆமா, நீனும் ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்க. இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு நமக்குமே ஒரு நல்ல வழி கிடைச்சிருக்கு. இந்த சன்னுக்காக நம்மளுமே தூக்கில இட்டுட்டாலே இப்ப போதும். ஜெயட் எம்பரரோட ஆசை வந்து இந்த சன்னுக்காக நம்ம பலி கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் இப்ப முடிஞ்சிரும். சொர்க்கமும் அமைதியை பார்க்கும். நான் சொல்றதை நீங்க கேட்டீங்கன்னா இந்த இடத்துல யாருமே சாகிறதுக்கான வேலை இருக்க போறது கிடையாது. நீ சொன்ன திட்டம் என்ன ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறியா? 3 கடவுள்களுமே ஆர்டர் கொடுத்துட்டாங்க. நம்மளால எப்படி இதுக்கு மேல மீற முடியும்னு குவானுமே சொல்றாரு. சொர்க்கத்தை சேர்ந்த படை வீரர்களுமே ஊங்காங்க தாக்கறதுக்காக போறாங்க. இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சாகிற வரைக்கும் என் கூட சண்டையா போட போறீங்க? நான் ஒரு வெளி ஆளுன்றனால இப்ப உங்களுக்கு பிரச்சனையா தெரியறேனா? நான் தான் உங்க எல்லாரையும் போட்டு இந்த இடத்துல சாகடிக்க போறேன் இப்ப. சனுக்காங்க நீ எதுக்காக இந்த மாதிரி முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க? உன்னோட நிலைமை என்னன்னு தெரியாம நீ இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல இப்போதைக்கு கடவுளை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ அது ரெண்டுத்துக்கும் இடையில தான் நீ இப்ப இருக்க. இங்க பாரு, நீ ஒரு சாதாரண ஒரு டீமன் தான். நீ சாகறனால அமைதியுமே கிடைக்கும். நீனே ஒழுங்கா இங்க சரண் அடைஞ்சிரு. குவான், நீ தான் அப்ப என் கூட முதல்ல சண்டை போட போறியா? சுப்ரீம் கார்டு, நீங்க எதுக்காக இவ்வளவு அவசரப்படுறீங்க? நானும் அதுக்கு மேல இங்க எதுவும் செய்ய போறது கிடையாது. நானும் இதுக்கு அடுத்து கடவுளா இருக்க போறது கிடையாது. நீ எதுக்காக இப்ப பிரச்சனை பண்ற? கடந்த காலத்துல நான் இங்க ஒரு பாதுகாவலனா இருந்ததை நினைச்சு நான் ரொம்ப பெருமை தான் படுறேன். இந்த டார்க் சோலோட போய் நீங்க சமாதானத்தை பேசுனீங்கன்னா நானும் அதுக்கு அடுத்து இங்க இருக்க மாட்டேன். குவான், நீ இதெல்லாம் இவனுக்காக தான் சொல்லிக்கிட்டு இருக்கியா? நீங்க அதை தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஒன்னும் இவனுக்காகலாம் இதை ஒன்றும் செய்யல. 1000 வருஷங்கள் போனாலுமே நான் அதை செய்ய மாட்டேன். அப்படி இவனை பலி கொடுக்கறத நினைச்சு எனக்கு ரொம்ப அருவருப்பா தான் இருக்கு. குவான், உனக்கு உண்மையாவே நடிக்கவே சுத்தமா தெரியலடா. உனக்கு இன்னும் சரியா எதுவும் தெரியல. கடவுளா நீ இருக்கிறத நம்மள மாத்த முடியாதுடா. இதுக்கு மேல அந்த கடவுள்ன்ற பேர்லாம் எனக்கு சுத்தமா வேணாம். இதுக்கு மேல சன்னுக்கு அங்க பின்னாடி என்னையும் சேர்த்துக்கிறீங்கன்னா கூட சேர்த்துங்க. இந்த குவானையுமே அவங்க கூட சேர்த்து கைது பண்ணிடுங்கடா. அங்க யாருமே குவானை எதிர்க்க மாட்டேன்னு அங்க சொல்லிட்டாங்க. சன்னுக்காங்கமே எங்களுக்கு இன்னைக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கான். திருப்பி எல்லாரும் ஷேடோ எதிர்த்து சண்டை போட தயாராயிட்டாங்க. இவருக்கு தான் இப்ப என்ன பண்றதுன்னு அங்க சுத்தமாவே எதுவும் தெரியல. ஷேடோவுமே சண்டைக்கு தயாராயிட்டாங்க.